வாங்க சிரிக்கலாம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்ண போற 10 கதை ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதை ஜோக்குள்ள போலாம். 3, 2, 1. ஃபர்ஸ்ட் கதை ஜோக்கு. ஏன் மிக்ஸி அவனை போட்டு அந்த அடி அடிக்கிற? அந்த கதை ஏன் கேட்குறீங்க? சக்கரை டப்பா எங்கடான்னு கேட்டான். அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு சுற்றி சுற்றி தேட விட்டுட்டான். சக்கரை டப்பாவை தானே காணும், தேடினா கிடைக்க போகுது, இல்லைன்னா புதுசு வாங்கிக்க வேண்டியதானே. நான் சும்மா இருப்பேனா? தேடி கண்டுபிடிச்சிட்டனே. அப்புறம் எதுக்கு அவனை அடிச்ச? நடக்கிறேன்னு சொல்லி நடக்காமலே இருக்கிறீங்களே, அதான் உங்களை இந்த நடக்க வச்சேன். நடந்தீங்கன்னா உடம்பு குறையும்ல அப்படிங்கிறான். போன கடிஜோக் வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு ஒன்று போட்டிருந்தேன்ல. ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துட்டு அதில் தெரிகிற தமிழ் வார்த்தைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதோட விடைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அருள்மொழிவர்மன், அறிவியல், திருவாசகம், திருக்குறள், குறள், வெள்ளம், ராமன், விளைவு, ராமன் விளைவு, கன்னித்தீவு, புதையல், கன்னி, தீவு, நிர்வாகம், வஞ்சப்புகழ்ச்சி, மஞ்சரி, கைக்கிளை, வெகுளி, கிழவி. இப்படி விடைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்த கடிஜோக்குள்ளே போகலாம். இந்த காஃபி ஷாப்பில் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் மிக்ஸி. தம்பி 2 ஹாட் காஃபி அப்படியே ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தந்துருப்பா. எனக்கு நான் கோல்டு காஃபி தானே கேட்டேன். அடடா மிக்ஸி, நான் தான் எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு கேட்டிருக்கேன்ல, ஆற்றி கொடுக்குறேன். அவங்களே ஆற்றி கொடுத்தா ரேட்டு ஜாஸ்தி. போன கடிஜோக் வீடியோவில் ஒரு புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன்ல. ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்துட்டு இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன சாங்னா அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். சரிதான் ஷின்ஷான், அப்புறம் எதுக்கு மிக்ஸி ஷின்ஷானை திட்டுற? சொல்லுவீங்க கரெக்டுன்னு சொல்லுவீங்க. 2 சீப்பு வாழைப்பழம் கேட்டா 2 சீப்பு ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறானே. நம்ம கடிஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்றேன். 4வது கடிஜோக்கு. மிக்ஸி நேற்று ராத்திரி ரயில்ல சரியாவே தூங்க முடியல. ஏன் ஹாரி சரியா தூங்கல? மேல் பர்த் தான் கிடைச்சது. கீழே உள்ளவங்க கிட்ட பேசி மாத்திருக்கலாம்ல. அப்படி கூட செஞ்சிருக்கலாம், ஆனா கீழே யாருமே இல்லையே. ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணுண்டு பார்வை இல்லை, அது என்ன? 5வது கடிஜோக்கு. அப்பா வானத்தில் பெரியதான என்னதுப்பா? தெரியலடா. இது கூட தெரியாதப்பா. மைதானம்டா. 6வது கடிஜோக்கு. டேய் கசாமா, சிரிக்கிற பறவை எதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிரிக்கிற பறவையா? ஆமா தெரியல. இன்றைக்கி ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துக்கோங்க. இதில் நிறையா தமிழ் வார்த்தைகள் இருக்குது. குறைந்தது 5, அதிகபட்சம் 10 தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களா, ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கான பேப்பரை தயாரிக்கிறதுக்கே 15 மரங்களை கட் பண்ணணுமா. அவ்வளோ கஷ்டம் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு புதிர் பாடல். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்துட்டு இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சாங் தான், சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். பசங்களா, வரலாறுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 1869 என்ன நடந்துச்சு? சரி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்காச்சும் ஆன்சர் பண்ணுங்க. அது ரொம்ப சிம்பிள், ஓகேவா? 1873 என்ன நடந்துச்சு? அரசருக்கு
ஒரு விடுகதை கேட்குறேன், அதுக்கான ஆன்சரையும் இந்த வீடியோலேயே சொல்லிடுவேன். கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விடுகதை கேட்குறேன். பிறக்கும்போது சுருண்டு இருக்கும், பிறந்த பின் விரிந்திருக்கும், அது என்ன? 1 2 3. அதுக்கான ஆன்சர் தொட்டால் சுருங்கி. 9வது கடிச்சோக்கு. சின்சான், என்ன? தென்னை மரத்துலேருந்து 6 இலையும் பனை மரத்துலேருந்து 6 இலையும் கீழே விழுந்தா 2ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? குப்பையானஸ் கிடைக்கும். லாஸ்ட் 10வது கடிச்சோக்கு. ஆண்டி எதுக்கு எல்லாரையும் வாசல்ல உட்கார வச்சு பரீட்சை எழுத வைக்கிறாங்க? ஏய் ஆமாடா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. நானும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். உனக்கு தெரிஞ்சா நீயே சொல்லிட. அது என்ட்ரன்ஸ் எக்ஸாமா ஆண்டி? சின்சான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும் கமெண்ட்ல போட்டுவிடுங்க. இந்த கடி ஜோக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடி ஜோக்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கடி ஜோக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.